உத்தரராகவும் நல்ல திவ்யமான மயூரத்தை தன் வாகனமாகவும் தேவ சைன்யங்களுக்கெல்லாம் கர்த்தாவாகின்ற சுப்பிரமணியரை நமஸ்காரம் பண்ணுகிறேன். பூர்வம் கஷ்யப் பிரஜாபதிக்கும் மாயை என்ற அசுரஸ்திரீனுக்கும் ஏகராத்திரியில் 4 பேர் உண்டானார்கள். முதலாம் ஜாமத்தில் சூரபத்ராசூரனும், 2ஆம் ஜாமத்தில் சிம்மபத்ராசூரனும், 3ஆம் ஜாமத்தில் தாரகாசூரனும், 4ஆம் ஜாமத்தில் அஜமுகி என்ற பெண்ணும் பிறந்தார்கள். இந்த பிரகாரம் பிறந்தார்களாம். சுக்ர பகவானிடம் அனுமதி பெற்று வடதீவுக்கு போய் பரமேஸ்வரனை நினைத்து 10,000 வருடம் தபஸ் பண்ணினார்கள். 10,000 வருடம் தபஸ் பண்ணிடும் இந்த பரமேஸ்வரனானவர் பிரசன்னமாகாததால் உடனே வெகு கோபம் கொண்டு சூரபத்ராசூரன் தன்னுடைய சரீரத்தை அறுத்து பரமேஸ்வரருக்கு பிரீத்தி உண்டாகும்படி அக்னியில் ஹோமம் பண்ணினான். உடனே சிம்மபத்ராசூரன் தன்னுடைய 1000 தலைகளையும் 999 கைகளையும் மறுத்து பரமேஸ்வரருக்கு பிரீத்தி உண்டாகும்படி அக்னியில் ஹோமம் பண்ணினான். உடனே இந்த பரமேஸ்வரானவர் ரிஷபாரூடராய் காட்சியளித்து சூரபத்மனுடைய இஷ்ட பிரகாரம் 1008 அண்ட அதிகாரத்தையும் கொடுத்து அநேக அஸ்திர ஆயுதங்களையும் கொடுத்து விஷ்ணு முதலான தேவர்களை சுவாதீனம் பண்ணி வைத்து இந்த பரமேஸ்வரனானவர் கைலாயம் போய் சேர்ந்தார். உடனே சூரபத்ராசூரன் வெகு சந்தோஷத்துடனே ரதகஜ துரக பதாதிகளுடனேயும் அஷ்டபாத்தியங்களுடனேயும் அநேகமான தெய்வங்கள் எல்லாம் போய் தேவர்களை எல்லாம் ஜெயம் பண்ணிக்கொண்டு வீரமகேந்திரபட்டினம் வந்து சேர்ந்தார். உடனே பிரம்மாவை பஞ்சாங்கம் வாசிக்க சொல்லியும், விஷ்ணுவை வைவட்டத்தில் போய் அதிகாரம் பண்ண சொல்லியும், இந்திரனை காலாந்தி என்று சொல்லியும், அக்னியை தீவட்டி பிடிக்க சொல்லியும், யமனை வைத்தியம் வாக்க சொல்லியும், நிருதியை பட்டாகத்தி என்று சொல்லியும், வருடனை ஜலம் தெளிக்க சொல்லியும், வாயுவை சாமரம் வீச சொல்லியும், குபேரரை தன் பொக்கிஷ காவலாக வைக்க சொல்லியும், மற்ற தேவதைகளை எல்லாம் போய் 4 வச்சங்களை பிடித்து வர சொல்லியும் இப்படியாக உபத்திரம் பண்ணி கொண்டிருந்தார். உடனே இந்த தேவர்களை எல்லாம் போய் இந்த சூரபத்மனுடைய உபத்திரம் பொறுக்க முடியாமல் பரமேஸ்வரன் போய் முறையிட்டனர். இந்த பரமேஸ்வரன் அவர் சுப்பிரமணியரை உற்பத்தி செய்து வீரபாக முதலான சகபாக நவவீரர்களையும் 9 லட்சம் சைன்யங்களையும் கொடுத்து சக்தி ஆயுதம் முதலான அஸ்திர ஆயுதங்களையும் கொடுத்து சூரபத்மன் முதலான அசுரர்களை சம்ஹாரம் பண்ணும்படி ஆட்சி செய்தார். வெற்றிவேல் முருகனுக்கு.